எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் இன்றைக்கி குரூப் 4 2022 கேட்கப்பட்ட ஜிகே கொஸ்டின் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். கூட சேர்ந்து நீங்களும் இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோட முடிவில் எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி 25314. முதல்ல ஏ சுப்பராயலு ரெட்டியார் அப்படிங்கிறது தான் சரி. அதுக்கப்புறம் சுப்பராயன், பி சுப்பராயன் அப்படிங்கிறது தான் சரி. அதுக்கப்புறம் பி முனுசாமி நாயுடு அப்படிங்கிறது தான் சரி. அதுக்கப்புறம் பிடி ராஜன். அதுக்கப்புறம் நாலாவதாக வர்றது தான் சி ராஜாஜி அப்படிங்கிறது தான் சரி. சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஓரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தவறான இணைகள். அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் சரத்து 269ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது சரத்து 268ன்னு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் சரத்து 267ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக பொருந்தியிருக்க இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்த கேள்வி, எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாகுவதற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? கார்சினோமா அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, தேசிய பூங்கா அதனுடைய மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிர் தேசிய பூங்கா, கார்பட் தேசிய பூங்கா, ராஜ்கிர் தேசிய பூங்கா, ரந்தம்பூர் தேசிய பூங்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி 3421. கிர் தேசிய பூங்காங்கிறது குஜராத், கார்பட் தேசிய பூங்காங்கிறது உத்தரகாண்ட், ராஜ்கிர் தேசிய பூங்கா அப்படிங்கிறது ஜார்க்கண்ட், ரந்தப்பூர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா நமக்கு சரி. கீழ்கண்டவற்றுள் சரியான குச்சுக்கள் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்க் பிளான்ட் காந்தப்பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. மேட் என்பது குப்ரிக் சல்பைடு மற்றும் பெரஸ் சல்பைடு ஆகியவற்றின் கலவையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான குச்சுக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி. 2 மற்றும் 3 சரியான கூச்சுகள். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட நாடுகளை அதன் மார்ஷல் மிஷன் உடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யுஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான், சீனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அதனுடைய மிஷன் மங்கள்யான், சைசு, சிங்க்யூ, தெரக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? இந்தியாங்கிறது மங்கள்யான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பி இல்லைனா டி, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்கணும். யுஎஸ்ஏங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் தான் சரி. ஜப்பான் தெரக்ஸ், சீனா ஆப்ஷன் 3, ஆப்ஷன் பிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கனான், பெருஞ்சேரல் இரும்பொறை, பெருநர் கிள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி பெருஞ்சேரல் இரும்பொறை.
அடுத்த கேள்வி, கீழ்க்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18 நூல்களை உள்ளடக்கிய 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை பற்றி கூறுகிறது. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானவையாகும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பூலித்தேவரின் இறப்பு, அடுத்து குயிலின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான காலவரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி 1 2 3 4 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், சிந்து சமவெளி நகரங்கள் கொடுத்துருக்காங்க, அதற்குரிய அகழ்வாராய்ச்சியாளர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்ஹியு, தாரா, லோத்தல், பனவாவளி, மிட்டாதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு உரிய அகழ்வாராய்ச்சியாளர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? சன்ஹியூ தாரா அப்படிங்கிறது என்ஜி மகும்தார் அப்படிங்கிறதான். அடுத்து லோத்தல் அப்படிங்கிறது எஸ்ஆர் ராவ். அப்புறம் பனாவாலி அப்படிங்கிறது பிசிட். மிட்டாதல் அப்படிங்கிறது சுரஜ் பான் அப்படிங்கிறது தான் சரி. ஆப்ஷன் பி தான் சரி. 2 3 4 1 பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1930 பகத்சிங் சிட்டாகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கினார். 1929 பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். 1925 பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான கூற்று. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாளையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி ஃபஸ்ட்டு குடியரசு, அப்புறம் புரட்சி, அதுக்கப்புறம் பகுத்தறிவு, அதுக்கப்புறம் விடுதலை. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ கூற்று காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, முதல் 5 ஆண்டு திட்டம், 2வது 5 ஆண்டு திட்டம், 3வது 5 ஆண்டு திட்டம், 4வது 5 ஆண்டு திட்டம் கொடுத்துட்டு அந்த பக்கம் பொருளாதார நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி, அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள், சுய உருவாக்க பொருளாதாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா சரி. முதல் 5 ஆண்டு திட்டம் அகதிகள் மற்றும் உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள். 2வது 5 ஆண்டு திட்டம் பொருளாதார நிலைத்தன்மை. 3வது 5 ஆண்டு திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. அடுத்து 4வது 5 ஆண்டு திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம் அப்படிங்கிறதான் சரி. ஆப்ஷன் சி 3 1 2 4 அப்படிங்கிறதான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காந்திய திட்டம், பாம்பே திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், விஸ்வேஸ்வரய்யா திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்வரய்யா திட்டம், 2வது ஜவஹர்லால் நேரு திட்டம், 3வது பாம்பே திட்டம், 4வது காந்திய திட்டம். அடுத்த கேள்வி, 2020-21 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ 1 2 3 4 5 அந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரி.
ஸோ ஜிஎஸ்டிங்கிறது அதிகமாக கிடைச்சது. அதுக்கடுத்து தனி வருமான வரி, அடுத்து தீர்வை மூலமாக கிடைத்தது, அடுத்து நிறுவன வரிகள், சுங்க வரிங்கிறது கடைசி. அடுத்த கேள்வி பாருங்கள். பிறப்பு விகிதம் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 100 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை, 10 ஆண்டுகளில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் 4. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை தான் எனது பிறப்பு விகிதம். அடுத்த கேள்வி பாருங்கள். 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2022 படி 51 AKயில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ. 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். கட்சி மற்றும் சின்னம் அது ரிலேட்டடாக உள்ள கேள்வி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்து அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் இரு பூக்கள் மற்றும் புற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அப்படின்னு கொடுத்து கார் கொடுத்துருக்காங்க. அசாம் கன பரிஷத் அப்படின்னு கொடுத்து பூட்டு மற்றும் சாவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 3 இணைகள் அப்படிங்கிறதா சரி. இந்தியாவில் நிதி புனராய்வு பற்றியவற்றுள் எவை சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நிதி புனராய்வுக்கு உட்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? 1, 2. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி? சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. கேள்வி. தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான ஆன்சர்? அவையில் முந்தியிருக்க செய்தல் அப்படிங்கிறதா சரி. ஜிகே கொஸ்டினில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகளை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.